அனைவரும் தீபாவளி கொண்டாடுகின்ற மகிழ்ச்சியான இந்த சூழலில் தர்மபுரி மாநகரில் எங்களையெல்லாம் அழைத்து ஒரு பட்டிமன்றத்தை நடத்துவதற்கு எங்களையும் உங்களையும் இணைத்திருக்கக்கூடிய ஜீவா ஈவென்ட்ஸ் தம்பி ஜீவா சுரேஷ் அவர்களே, ஏடி கிரியேஷன்ஸ் தம்பி அரவிந்த் அவர்களே, இந்த முழு நிகழ்ச்சிக்கும் முதுகெலும்பாக இருந்து பெரிய உதவிகளை இந்த மக்கள் மத்தியில் செய்து தர்மபுரி மாநகரம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் உடைய மக்கள் நிறைந்த நகரம் என்று எல்லாருக்கும் தெரிவிக்கும் வண்ணம் வாழ்ந்து வருகிற கயல் பெனிஃபிட் சிட்ஸ் நிறுவனத்தை சார்ந்த திருமிகு அறிவழகன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்திருக்கக்கூடிய கிருஷ்ணா சில்க்ஸ் திரு பாலு அவர்களே, ஸ்ரீராம் மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளர் ஐயா அவர்களே, அரிமா சங்கத்தை சார்ந்த திரு வேடியப்பன் ஐயா அவர்களே, பல பள்ளி பிள்ளைகளை உயர்த்துவதற்கு பெரும் காரணமாக இருக்கக்கூடிய ரயில்வே ஒப்பந்ததாரர் திருமிகு பரமசிவம் ஐயா அவர்களே, ஜேசிஐ நண்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் உதவி செய்திருக்கக்கூடிய ராதே கிருஷ்ணா வெட்டிங் பாரடைஸ் ஜுவல்லர் சார்ந்த நண்பர்களே, ஸ்ரீ அங்காளம்மன் பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் சார்ந்த நண்பர்களே, வேர்ல்டு கவுன்சில் ஃபார் விமன் ரைட்ஸ் நிறுவனம் சார்ந்த அன்பர்களே, எஸ்எஸ் டிராவல்ஸ் சார்ந்த அன்பர்களே, நாங்கள் தங்குவதற்கு பெரிதும் உதவி செய்திருக்கக்கூடிய சந்திரா ரெசிடென்சியை சார்ந்த உரிமையாளர்களே, கிங்வுட் ஹார்ட்வேர்ஸ் ஸ்டோர் நிறுவனம் சார்ந்த அன்பர்களே, இன்னும் அதியமான் டிவி உள்ளிட்ட பல்வேறு பிரமுகர்களே, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அதையும் வாசிக்கிறேன். கஃபே கல்ச்சர் சார்ந்த அன்பர்களே, செரி கேக்ஸ் அண்ட் பப்ஸ் நிறுவனத்தினரே, அண்ணாதுரை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நண்பர்களே, இந்த வாசலில் கார்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய ஆனமலை டொயோட்டா நிறுவனம் சார்ந்த அன்பர்களே, மற்றும் கயல் மருத்துவமனை, ஈரோ கிட்ஸ், உதயம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, கயல் லேண்ட் டெவலப்பர், 5K கார் கேர், கயல் ஃபிட்னஸ் சென்டர், இன்னும் கயல் பேரில் இருக்கிற வாட்டர் பாட்டில் வரைக்கும் அத்தனையும் சார்ந்த அன்பு பெருமக்களே, தர்மபுரி நகரத்து சான்றோர்களே, இந்த பரபரப்பிலும் இந்த அரங்கை நிறைத்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும், மேடையில் இருக்கிற அறிஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் தீபாவளி நல்வாழ்த்துகளும். ஏறக்குறைய தர்மபுரியை விட்டு வெளியில் வந்துட்டோம், விட்டால் ஒகேனக்கல் போயிடலாம். இவ்வளவு தொலைவுக்கு ஒரு கூட்டம் வரும்னு நான் நம்பலை. அதுவும் இது ஒரு ஜோதி ஹாலா, புதிய அரங்கம். இந்த அரங்கத்தை தேடி யார் வருவாங்க? எல்லாரும் நகை கிடைக்கும், துணி கிடைக்கும், ஸ்வீட் ஸ்டாலுக்கும் ஸ்வீட்ஸ் வந்து குவியுது, கடைகளில் அடைக்கிறாங்க. மதுரையிலலாம் இன்னைக்கு நேற்று கிருஷ்ணா ஸ்வீட்ஸு சாயந்தரம் 4 மணிக்கே மூடிட்டாங்க. இல்லை, வாசலில் போனால் அடைச்சி கிடக்கு, ஸ்வீட்ஸே இல்லை. எவ்வளவு தான் வாங்குறாங்க, எவ்வளவு தான் திங்கிறாங்கன்னு தெரியல. அதில் சில பேர் இல்லைங்க நாங்கள் சாப்பிடலை, பலருக்கு கொடுக்கணுன்றான். பலர் யார் யாருன்னா பெரிய பெரிய ஆளுகன்றான். எனக்கு என்னன்னா அந்த பெரிய பெரிய ஆளுகளாம் இவ்வளோ ஸ்வீட்ஸ் வாங்கி என்ன பண்ணுவான்னு தெரியல. என்னங்க, ஓ நம்ம வீட்டிலையே ஒரு 100 இட்லியை குழந்தை எவ்வளோ கொடுத்துட்டான்னு வைங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
நம்ம வீட்டில் இருக்கிற 4 பேர் சாப்பிட்டாலும் 20 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது. எவனோ கொண்டாந்து ஒரு 100 இட்லி இறக்கி வச்சுட்டு போயிட்டான்னா அது வேஸ்ட்டு தானே. நான் ஸ்வீட்ஸில் இப்போ டேட்டு வேற போட்டுறான். நீங்கள் அதிகபட்சம் 25:10க்கு பிறகு சாப்பிடாதீங்கன்னு போட்டிருக்கான். இது ஒரு 10 டப்பா அடுக்கி வச்சிருந்தா அவலத்தை நம்ம சாப்பிடவும் முடியாது, மற்றவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது. ஆனாலும் மக்கள் வாங்கி தள்ளுறாங்க. அதுலேயும் இந்த அரசு துறைகள் அதிகாரிகள் அந்த இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருந்தால் அவங்களுக்கு நிறைய வரும் போல தெரியல எனக்கு. என்ன, நான் அதிகாரி கிடையாது. இப்போ இன்னும் தொடங்கவே இல்லை, அதுக்குள்ளே டீயெல்லாம் கொடுக்குறீங்க. தருமபுரியில் உபசரிப்புன்றது ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஒன்றுமே பேசலையா, அதுக்குள்ளே டீ கொடுத்தா மாப்பிள்ளை கவனிப்பு மாதிரி இருக்கு. அது நிறைய வந்து சேருது. ஆனால் நானும் இத்தனை வருஷம் நிறைய பட்டிமன்றங்கள் கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு அந்த கூட்டத்தில் நிற்கும்போது கண்களில் லேசாக கண்ணீர் வந்தது. என்னையே அறியாமல் ஒரு சின்ன கலக்கம் வந்துருச்சு. காரணம், மேடையில் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களை அழைத்து அவங்க கையில் ஒரு பரிசு பொருளை கொடுத்து, நாங்கள் இருக்கோம்டா, அப்பா அம்மா இல்லைன்னா நினைக்கிற, நீயும் தீபாவளி கொண்டாடுடா, உனக்கும் தான் தீபாவளி என்று சொல்ல ஒருவர் இருக்கிறார் என்றால் உண்மையிலே எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. நான் ரொம்ப நெகிழ்ந்து போனேன். நம்மால் எத்தனை பேருக்கு இங்கே உதவ முடியும்? உதவுகிற மனம் இருக்கிறதே, அது இறைவனுக்கு சொந்தமான மனம், அது மனிதருக்குரியது அல்ல. யாருக்கெல்லாம் உதவுகிற ஆற்றலும் உதவுகிற மனமும் இருக்கிறதோ அவர்கள் இறைவனால் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தனிப்பட்ட முறையில் கடவுள் நம்ம கையில் எதையோ கொடுத்து நீ மட்டும் வச்சுக்கோன்னு சொல்லவே இல்லையா. நம்முடைய அறிவு, நம்முடைய ஆற்றல், நம்முடைய திறமை, நம்முடைய சொத்து செல்வம், இது எல்லாமே பிறருக்காகவும் உதவ வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுத்தது. ஏன்னா இது அதிகமான ஊர் இல்லையா. அருமருந்தான நெல்லிக்கனியையே அவைக்கு கொடுக்கிற மனம் இருந்தது என்றால் இந்த ஊர்ல அடுத்தவருக்கு கொடுக்கணும்ன்றதானே முக்கியம். இங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் சார் போய் தங்கமா கொடுக்குறாரு. நிஜங்க நான் சொல்றது. ரொம்ப காலம் முன்னாடி, ஒரு 10 வருஷம் முன்னாடி, எனக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான நண்பர், ஒரு நார்த் இந்தியன், சென்னையில் இருக்கிறார். அவர் வந்து ஒரு சின்ன வெள்ளி கட்டி, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் டீலிங் வித் ஜுவல்லரி. ஒரு நல்ல வெள்ளி கட்டி என்கிட்ட கொடுத்து, நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க அங்கிள் அப்படின்னாரு. ஓ, இதை வச்சு நான் என்னையா பண்ண போகிறேன்? நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அங்கிள். இன்னைக்கு விலை 47 ரூபா 50 பைசா. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது தாறுமாறாக ஏறப்போகுது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு இந்த பொருளில் ஆசை இல்லைங்க, இதை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்லை, நீங்கள் எனக்கு பிறகு பணம் கொடுங்க, இதை எடுத்துகிட்டு போங்கன்னாரு. 3 நாள் முன்னாடி அவரை பார்த்தேன். அவர் என்னை சொன்னார், நான் சொன்னது இப்போ நினைவுக்கு வருதா அப்படின்னாரு. அன்னைக்கு 47 ரூபா 50 பைசா, இன்னைக்கு 1 கிராம் 190 ரூபாய்க்கு மேலே. நான் கொடுத்ததை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா நேரம் நீங்கள் பல 100 மடங்கு அதிலிருந்து லாபம் பார்த்துருக்கலாம் அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், கடவுள் யாருக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதுதான் வரும். நீ அவ்வளவு கெஞ்சியும் நான் அதை எடுத்துட்டு போகல. எனக்கு என்னவோ அது கிடைக்கல. யாருக்கு எது கிடைக்கும்ன்றது என் கையில் இல்லை, இறைவன் கையில். அந்த மாதிரி வெள்ளியும் தங்கமும் விலையேறி கிடைக்கும் போது, தங்கத்தில் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா, நீ சென்டம் வாங்கினா தங்கமா? சென்டம் வாங்கினா உங்கள் பள்ளிக்கூடத்தில் நான்லாம் படிக்காமல் போயிட்டேன். அதை எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அதை தர்மபுரியில் இருக்கிற பள்ளியில் அவர் செய்யலை, ஒரு சின்ன கிராமத்து பள்ளியில் செய்கிறாருன்னா அதுதான் சிறப்பு. பெருநகரத்தில் இருக்கிற பிள்ளைங்க வசதியான பள்ளிகள் இருப்பாங்க, அவங்களுக்காக செய்யல. அரசு உதவி பெறுகிற பள்ளி, அரசு பள்ளி,
எப்போது இது மாதிரி மக்கள் இருக்கிறார்களோ அப்போது இந்த மாவட்டமே முன்னேறும், கல்வியில் உயரும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. காரணம், நான் சந்தித்த மனிதர்கள் அத்தனை பேரும் நல்ல உள்ளம் கொண்டவர்கள், மிகச்சிறந்த கொடையாளர்கள். அதனால் உங்களோட இந்த மாலை பொழுதை கழிப்பது, தம்பி மைக்கு நல்லா இருக்கு மாற்றாதீங்க, அங்கேருந்து வாய்ஸ் வருது, இது வரைக்கும் நல்லா இருந்தது ப்ளீஸ். ஏன்னா கூட்டம் முக்கால்வாசி தான் வந்திருக்கு, இவ்வளோ பேர் வந்ததே பெரிய விஷயம். இன்னும் இந்த முன்னாடியெல்லாம் கொஞ்சம் சேரை நகர்த்தி போட்டு உட்காரலாம், ரொம்ப பின்னாடி போகாதீங்க, சரியாக கேட்காது. அத்தனை பேரும் பர்ச்சேஸுக்கு போகும்போது கொஞ்சம் ஒரு பட்டிமன்றத்தை கேட்கணுன்ற ஆர்வத்தில் நீங்கள் வந்ததே ஆச்சரியம், நிஜமாவே ஆச்சரியம். ஏன்னா பட்டிமன்றம் தான் இப்போ எல்லா சேனலும் போடுதே, சேனல் எல்லாம் போடுது, யூடியூப் எல்லாம் பட்டிமன்றம் போடுது, வீட்டுக்குள்ளே வேற நம்ம அப்பப்போ பட்டிமன்றம் போடுறோம். அந்த அம்மாவுக்கு நமக்கு ஒரு சண்டை வருது, அதுதான் பட்டிமன்றம். பயலுக்கு தான் நடுவராக இருக்காங்க. அவன் சொல்கிறான் அந்த அம்மா சொல்கிறதான் சரி, நீ பேசுகிறதே தப்புன்றான். அந்த அளவுக்கு அந்த அம்மா அவங்களுக்கு காசு கொடுத்து வச்சிருக்கு, ஏதோ ஒன்று நடக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில் உங்களை எல்லாம் இந்த தீபாவளி நேரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி என்று மீண்டும் தெரிவித்து, மணி 7 ஆகுது, 8:30 மணி வரைக்கும் நீங்கள் எல்லாம் இருப்பீங்களா? இல்லை, என்ன உங்கள் நேரத்தை நான் ரொம்ப எடுத்துக்க விரும்பலை. 4 பேர் தான் பேசணும்னு அவங்க கேட்டாங்க. நான் தான் அது தீபாவளி நேரம் முழுமையாக இருக்கட்டும்னு தான் 6 பேரை அழைத்து கொண்டு வந்தேன். அந்த தம்பி அவர் ஜீவா சுரேஷ் இருக்காரு, அவர் இவ்வளோ நேரம் மைக் எடுத்துட்டு நீங்கள்லாம் கைதட்டும் போது இப்போ கைதட்டாதீங்கன்ட்டார். எனக்கு தெரிய கைதட்டும் போது கைதட்டாதீங்கன்னு சொன்ன முதல் நம்மால் தான். நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவோம், கைதட்டுங்க கைதட்டுங்கன்னுவோம். கைதட்டும் போது கைதட்டாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கைதட்டுங்க. கைதட்டல்ன்றது இயல்பாக இருக்கணும், இப்போ தட்டு அப்போ தட்டுன்னு சொல்லப்படாது. ஆனால் அவர் பல ஊர்களில் நிகழ்ச்சிகள் நடத்தி, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், அங்கெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி, இது தவிர திரைத்துறையிலையும் இருக்கிறார், டிஸ்ட்ரிபியூஷன். ஆளை பார்த்தா சினிமா வில்லன் மாதிரியே இருப்பார், கொஞ்சம் உயரம் கம்மி, இல்லாட்டி பெரிய வில்லன் தான். அவர் தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணி 4 பேரோட வந்தால் போதும்னாரு. எனக்கு என்னவோ அப்படி சரின்னு படலை. தருமபுரி மாதிரி ஊர்களில் முழு பட்டிமன்றம் நடந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லி நான் 6 பேரை கூட்டிட்டேன். ஒன்றும் இல்லை, சின்ன தலைப்பு தான். இன்னைக்கு இருந்து இல்லை, ஒரு வாரமாகவே தீபாவளி தான். அந்த தீபாவளி மட்டும் உலகம் முழுக்க எல்லாரும் கொண்டாடுகிற மகிழ்ச்சிகரமான பண்டிகை. பௌத்த சமயத்தில் தீபாவளி இருக்கு, சமண சமயத்தில் தீபாவளி இருக்கு. ஹிந்து சமயத்தில் எதுக்காக தீபாவளி கொண்டாடுறாங்க? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான், நரகாசுரனை வதம் செய்தது. இது தவிரவும் ஒரு செய்தியை சொல்றாங்க, அது ஒளியின் பண்டிகை, தீப ஆவளி. ஒளி தீபங்களை வரிசையாக வைப்பது தான் தீபாவளி. ராவணனை வதம் செய்து அயோத்திக்கு ராமன் திரும்பிய நாளில் அயோத்தி மக்கள் வீடுகளிலே விளக்கேற்றி அவரை வரவேற்றார்களாம். அந்த திருநாளையும் தீபாவளி என்று நம்புகிறார்கள். இப்படி நிறைய கதை இருக்கு. ஒவ்வொரு மகாவீரர் முக்தி அடைந்த நாள், புத்தர் கபிலவஸ்துவுக்கு திரும்பிய நாள், ஞானம் பெற்று திரும்பிய நாள், இப்படி நிறைய இருக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்கு. நமக்கு தீபாவளி என்றால் என்ன? ஸ்வீட் சாப்பிட்ணும், ட்ரெஸ்ஸு சூப்பராக போடணும், நான்வெஜ் சாப்பிட்ணும், மட்டன் குழம்பு சாப்பிட்ணும். இன்னும் சில பேருக்கு வேறு வேலைகள் இருக்கு, அதை நான் சொல்லப்படாது. உறவினர்களை சந்திப்பது, தலை தீபாவளி தான் மோதிரம் மாட்டுறது, செயின் போடுறது, ஏதோ ஒன்று வெடி போடுறது, டமால் டுமில்னு. நான்லாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், ஒரு கோஷ்டி ஒரு வீட்டில் இருந்து வெடி வச்சு டமால் டமால்னு வெடிப்பாங்க. இன்னொருத்தர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பார்.
அவங்க வெடிச்சு முடிச்ச பிறகு அவர் அதை விட பெரிய டப்பா கொண்டு வருவார். இது ஜோக் இல்லை, நடக்கிறது. இவங்க வச்சு முடிச்சு ஒரு 15 நிமிஷம் வைப்பாங்கன்னா அதுக்கு பிறகு அவர் பசங்க எல்லாம் ஒரு பெரிய டப்பா தூக்கிட்டு வருவாங்க. அவர் தூக்கிட்டு வந்து அவர் ஒரு 20 நிமிஷம் வைப்பார். இவர் அதை கொண்டு வந்துட்டாருனோடனே இவர் திரும்பி போய் இவர் ஒரு டப்பா தூக்கிட்டு வருவார். மொத்தத்தில் அங்கே இருக்கிற வயசான ஆளுகளாம் காதை பொத்திட்டு உட்காந்துருக்கோம். நம்ம ஊரில் வெடி வெடிப்பது ரொம்ப சாதாரணமாக வெடிக்கலாம். அரசாங்கம் 2 மணி நேரம் தான் வெடிக்கணும்னு சொல்லியிருக்கு. நம்ம கேட்போமா? அரசாங்கம் சொல்கிற எதை தான் நம்ம கேட்டிருக்கோம். நீ யாரையா சொல்கிறது, நான் என்னையா கேட்குறது? இதுக்கு வேற சண்டைக்கு வருவாங்க. ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் தீபாவளி இல்லையா? உண்மையிலேயே ஏழைகள், வறியவர்கள், ஏதும் இல்லாதவர்களுக்கு உதவுகிற உள்ளம் இருக்கிறதே, அதுதான் உண்மையான தீபாவளி கொண்டாட்டம். நான் போடுற வெடியிலையோ நான் சாப்பிட்ற மட்டன்லையோ இல்லை தீபாவளி. மற்றவர்களை தேடி போய் உதவுவதில் தான் தீபாவளி இருக்கிறது. அதை இந்த ஊர் சிறப்பாக செய்கிறது. இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம். பண்டிகை காலங்களில் அதிக சிரமப்படுபவர்கள் ஆண்களா? என்னங்க அமைதியா இருக்கீங்க? பெண்களா? ஆண்களேன்னு பேசுறதுக்கு 3 பேர். திரு சவுந்தரபாண்டியன் அவர்கள், உங்க ஊருக்காரர், உட்காருங்க. அவர் ஆசிரியர், அதனால கும்பிட்டுக்கிட்டே தான் இருப்பார். எவ்வளவுதான் கும்பிட்டாலும் பயலுக பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு ஒரு ஆசை இந்த பட்டிமன்ற குழுவில் வரணும்னு. அதனால உங்க ஊருக்காரர் இன்னைக்கு உங்க ஊர்ல பேசுறார். ஏற்கனவே பேசியிருப்பாரு, எங்க அணியில பேசுறார் சவுந்தரபாண்டியன். அவரோட இணைந்து பேசுவதற்கு திரு கோவை தனபால் அவர்கள். கோவை தனபால்னா தெரியுமில்ல, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறார். ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு சேலம் வந்து சேலத்திலிருந்து ஒரு வண்டியை பிடிச்சு தருமபுரி வந்து ஜோதி மகால் ஊருக்குள்ள இருக்கும்னு நம்பி அங்க இருக்கவங்க போற இந்த ஊருக்கு எதுக்கு வந்தீங்க, அங்க போங்க அப்படின்னு துரத்தி விட்டு. ஏன்னா புதுசாக ஒரு இடத்துல அட்ரஸ் கண்டுபிடிச்சி வர்றது ஈஸி கிடையாதுங்க. முன்னாடியெல்லாம் எல்லாரும் தெளிவாக சொல்லுவாங்க. சில பேர் நம்ம கூடயே வந்து இடத்தெல்லாம் காட்டுவான். இப்போ நம்ம போய் கேட்டோம்னா ஃபோனில் இருந்து அப்படின்றான். அதாவது இந்த ஃபோனில் இருந்து இப்படி லேசாக எடுத்துட்டு அப்படின்னா அது பெரிய வழிகாட்டுதல். ஒரு ஊரில் அட்ரஸ் சொல்ல மாட்டேங்கிறான். இன்னும் சில பேர் தாறுமாறாக சொல்லி விட்டுறான். இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போடுறான். இது எல்லாத்த விட கொடுமை இந்த கூகுள். அது நோக்கத்துக்கு சொல்லுது. இப்போ இங்கேருந்து சேலத்துக்கு 2 பாதை இருக்கா? இப்போ நாங்கள் வர்ற வழியில் ஒரு பாலம் போச்சு, அதுவும் சேலத்துக்கு போகிறதா? இல்லைங்க, அது போய் எங்கே சேரும்? அப்படியா? தெரியல. ஏதோ 2-3 பாதை இருக்கு. எதில் வர்றதுன்னு எங்களுக்கு தெரியல. எதில் வந்தாலும் டோல்கேட்டில் துட்டு வசூல் பண்ணிடுறான். அவங்க படுத்துகிற பாடு பெரும்பாடு. அதில் இருக்கவும் பூரா இந்திக்காரன். நம்ம வண்டி கிட்ட போய் முட்டினோன்னே பின்னாடி போன்றான், பின்னாடி போனால் முன்னாடி வான்றான், கடைசியில் ஒரு குச்சை கொண்டாந்து உரசுறான். அப்போ தான் அது வேலை செய்யுது. டிஜிட்டல் இந்தியாவில் குச்சை வச்சே இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டோல்கேட்டும் பிரச்சனை. இதில் நமக்கு முன்னாடி எவனாவது ஒருத்தன் போயிட்டான்னு வைங்க, அவன் வந்து காசு கட்ட மாட்டேன்னு ஒரு அட்டையை காட்டுறான். அவன் எங்கேயோ ஒரு நிறுவனத்தில் இருக்கான் போல. அவனோட அவன் சண்டைக்கு போகிறான். இவங்க சண்டையை தீர்த்து வைக்க நான் சில நேரம் சொல்லுவேன், அவன் எவ்வளவுடா கொடுக்கணும், அதை நான் வேணா தர்றேன், என்னை விடுங்கடா போ. ஒரு 100 ரூபாய்க்காக இவங்க 2 பேரும் 15 நிமிஷம் சண்டை போகிறாங்க. நம்ம வண்டி பின்னாடி நிற்குது. அந்த காசையும் என்கிட்ட வாங்கிக்கங்கடா, எங்களை விடுங்கடா. அவ்வளோ கஷ்டம். எப்படியோ தட்டு மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டார். நான் பயந்து போனேன், இவர் வரமாட்டாருன்னு நம்பினேன். வந்துட்டார். நிறைவாக அந்த அணியில் பேசுறதுக்கு திரு ராஜ்குமார் அவர்கள். அவருமே ராஜபாளையம்ன்ற ஊர்ல இருந்து வந்திருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஊர் குற்றாலம் தென்காசி போகிற வழி.
நல்ல பேச்சாளர். 3 பேரும் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ், எந்த பண்டிகை எடுத்துக்கங்க, இதை விடுங்க, வீட்டுக்குள்ளே ஒரு விழா நடக்குதுன்னு வைங்க, காது குத்துதல், கம்மல் மாட்டுதல், பிறந்த நாள் கொண்டாடுதல், எதுவாக இருந்தாலும் கஷ்டப்படுறது யாரு? ஆம்பளைங்க தான். மேக்கப் போடுறது யாரு? யாருங்க? எங்க இந்த ஊரில் மேக்கப் நிலையமே கிடையாதா? நேச்சுரல்ஸே இல்லையா? கிரீன் ட்ரெண்ட்ஸ் இல்லையா? மேக்கப் போடுறது யாரு? பெண்கள் அப்படின்னு 3 பேர் பேசுகிறாங்க. அவங்க இங்கே வந்திருக்கிற ஆண்களை நம்பி வந்திருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் காதில் ஃபோனை வச்சுக்கிட்டு இருந்தீங்க, இந்த கட்சி தோற்று போயிடும். என்னங்க, ஆண்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க, பெண்கள் தாங்க கஷ்டப்படுறோம். ஒரு கேரட் ஜூஸ் போட நாங்கள் எவ்வளோ சிரமப்படுறோம் தெரியுமா? இதுக்காக நாங்கள் கேரட்டை தேடி வாங்குறோம், அதை உரசுறோம், தோலை உரிக்கிறோம், தோலை உரிக்கிறதுல மேலே சுரண்டி அதெல்லாம் வெளியேற்றி அதுக்கப்புறம் அதை கட் பண்ணுறோம். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கேரட்டுன்னா கட் பண்ணவா முடியுது? ரொம்ப சிரமப்படுறோம். கடைசியில் ஜூஸ் ஆக்கினா நீங்கள் குடிச்சிட்டு நல்லா இல்லைன்றீங்க. நன்றி கெட்ட ஜென்மங்கள். நாங்கள் என்னென்ன ரெசிபியெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு தீபாவளி பலகாரம் பண்ணுறோம். நீங்கள் ஒரு நாள் பாராட்டியிருக்கீங்களா ஐயா? நீங்கள்லாம் என்னையா குடும்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு திருமதி ஜான்சி அவர்கள், அவங்க ஆண்டாள் ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. பாதி நேரம் பால்கோவா தான் சாப்பிடுவாங்க, பாதி நேரம் பால்கோவா. ஒரு அரசு வழக்கறிஞராக வேற இருக்காங்க. யாரை பார்த்தாலும் அக்யூஸ்டு மாதிரியே பார்ப்பாங்க. இந்த கேஸ் இல்லைங்க, நாங்கள் பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கோம். ஓ, பட்டிமன்ற கேஸா அப்படின்னு அவளே பேரே அக்யூஸ்டு தான். அடுத்து பேசுறதுக்கு திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். அவங்களுக்கு அறிமுகம் அதிகம் தேவையில்லை, உலகம் பூரா சுற்றி வர்றாங்க, ஓய்வே கிடையாது அவங்களுக்கு. அதான் கேட்டேன், தீபாவளி அன்னைக்கு எங்கம்மா பேசுகிறீங்க? என்ன ஒன்றும் இல்லைன்னாங்க. ஆனால் தீபாவளி அன்னைக்கு கூட ஒரு பட்டிமன்றம் இருக்கும், அவ்வளவு பாப்புலராக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க பெண்கள் தான். நிறைவாக பேசுவதற்கு என்னையா இது, திருமதி ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள். அவங்க ஒரு கல்லூரியில் மதுரையில் துணை முதல்வராக இருக்கிறாங்க, வைஸ் பிரின்சிபல். ரொம்ப பொறுப்பான பதவி, துணை முதல்வர் பதவி. அவ்வளவு பொறுப்பான பதவியில் இருந்தாலும் பட்டிமன்றத்துக்கு வராங்க எங்களோட. அது போனால் போயிட்டு போதியா, கவலைப்படாதீங்க, வந்துடும். என் படத்தை ரொம்ப நேரம் காட்டினா அது தாங்காதீங்க, அதுலேயே அது பேசாமல் இப்படி ஆஃப் ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தர் அதை வேலை பாருங்க, அதுக்காக டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா பட்டிமன்றம் தொடங்கின பிறகு உங்கள் கவனம் எங்கள் மேலே இருக்கணும். இதுதான் இந்த பின்னாடி ஸ்க்ரீன் வைக்கிறதுல பிரச்சனை. பூரா மொத்தமாக முடிஞ்சிருச்சு, கவலைப்படாதீங்க. அதாவது ரொம்ப நேரம் புஸ்வானம் வெடிக்கும் இல்லை, அதுக்கப்புறம் போய் பாருங்கள் அது எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, அது சரியாயிடும். பட்டிமன்றம் தொடங்கினா கொஞ்ச நேரம் நீங்கள் கவனமாக இருக்கணும், அப்போ தான் நான் 8:30க்கு முடிக்க முடியும். ஆண்கள் தான் அப்படின்னு 3 ஆண்கள் இல்லை, பெண்கள் தான் சிரமப்படுகிறார்கள் என்று 3 பெண்கள். இங்கே பெண்கள் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா எல்லாரும் வீடுகளில் பர்ச்சேஸில் இருக்காங்க. அதனால் பெண்களுக்கு சப்போர்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியலை. இருக்குமா? என்னையா கொடுமையாக இருக்குது, ஆண்களை விட பெண்களுக்கு தான் சப்போர்ட் ஜாஸ்தி. அதனால் இவ்வளவு சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் வரவேற்று
பண்டிகை காலங்களில் அதிகம் சிரமப்படுபவர்கள் ஆண்களா பெண்களா என்ற இந்த பட்டிமன்றத்தில் ஆண்களே என்று சொல்ல வருகிறார் தம்பி உங்க ஊர்க்காரர் சௌந்தர பாண்டியன் அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். என் உயிருக்கு இணையான தமிழ் மொழியை முதலில் வணங்குகிறேன். இயல்பான தமிழ் பேசி இதயங்களை வென்று என்றைக்கும் தமிழர்கள் உள்ளத்தில் வாழ்ந்து வரும் நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட அவைக்கு வணக்கங்கள். ஒரு ஊரில் ஓரிருவர் தர்மம் செய்யலாம், ஆனால் ஒரு ஊரே தர்மம் செய்தால் அதுதான் எங்கள் தர்மபுரி. தர்மபுரி வாழ் மக்களுக்கு தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நடுவர் பெருந்தகை அவர்களே, பண்டிகை காலங்களில் அதிக சிரமங்களை எதிர்கொள்வது ஆண்களே என்கிற தலைப்பில் நான் பேச வரவில்லை, அந்த உண்மையை நான் பேச வந்திருக்கிறேன். அதுதான் ஐயா, நான் படிக்கிற காலத்துலங்க எங்கள் கணக்கு ஆசிரியர் பாடம் நடத்துவார். கழித்தல் கணக்கு நடத்தும் போது சின்ன எண்ணிலிருந்து பெரிய எண்ணை கழிக்க முடியலன்னா பக்கத்தில் கடன் வாங்கணும்னு சொல்லுவாருங்க. சரி, நான் வகுப்பில் எழுந்து நின்று சொல்லுவேன், ஐயா என்னைக்கும் என் வாழ்க்கையில் கடன் வாங்க மாட்டேன், அதுதான் என் லட்சியம்னு கழித்தல் கணக்கெல்லாம் தப்பாக போட்டு 100க்கு 50 மார்க் எடுத்து பாஸ் ஆனவன் நான். கொஞ்சம் தள்ளி நின்று பேச. இப்போ பண்டிகை அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாவே ஆண்கள் எல்லாம் கடன் வாங்குவதுதான் நினைவுக்கு வருகிறது என்று சொன்னால், ஆண்கள் பண்டிகை காலத்தில் சிரமமாக சந்திக்கிறாங்க. இப்போ பெண்கள் பண்டிகைனா என்ன தெரியுமா சிந்திப்பாங்க, இந்த பண்டிகை எல்லாம் எப்படி கொண்டாடலான்னு இன்ட்ரெஸ்டாக சிந்திப்பாங்க. ஆண்கள் எல்லாம் இந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு யாருக்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டி வாங்கணும்னு நாங்கள் சிந்திப்போங்கய்யா. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையாக இருக்குது. இப்போ அவர் நிகழ்ச்சியை தொகுத்தவர் சொன்னார், யாரெல்லாம் புதுசாக ட்ரெஸ் எடுத்தீங்க கை தூக்குங்க. 4 பேர் கூட தூக்கலை. ஏன், இங்கே இருக்கிறவங்களாம் அதிகமான ஆண்கள். நாங்கள் ட்ரெஸ்ஸை கூட எடுக்காமல் பண்டிகை சிரமத்தில் இருக்கிறோன்னு அவர் வார்த்தையே தெரிஞ்சிருக்குங்க நடுவர்களே. இப்போது நீங்களாம் 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் நிறைய இருக்கீங்க. நீங்கள் அப்போல்லாம் மளிகை கடையில் போனால் மளிகை பொருள் வாங்கிட்டா, மளிகை பொருள் வாங்கிட்டு போகும்போது பொட்டு கடையில் கொஞ்சம் கொசுருன்னு கொடுப்பாங்க. கடந்த வாரம் எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் நானும் துணி கடைக்கு போனேங்க ஐயா. துணி கடைக்கு போனால் பில்லு 38,000 ரூபாய் ஆச்சு. வழக்கம் போல் கல்லாப்பெட்டியில் ஓனர் நின்றுந்தார். நான் 38,000 எடுத்து கொடுத்தேன். அந்த ஓனர் என்ன தெரியுமா செஞ்சார், எல்லா துணியும் டிக் பண்ணிவிட்டு 38,000 வாங்கிட்டு அனுப்புனாருங்க. ஒரு 4 அடி போயிருப்பேன், என்னை மட்டும் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டாரு. என்னங்க ஐயான்னு, இன்னாங்க வேட்டி சட்டை நீங்கள் வச்சுக்கோங்கன்னாரு. ஏங்க ஐயா அப்படின்னு, இதுக்கு என்ன காசு தரணுமான்னு. இல்லைங்க ஐயா, இது கொசுறு மாதிரி ஃப்ரீ வச்சுக்கோங்கன்னாங்க. அந்த வேட்டி சட்டை தான் நான் இங்கே போட்டே வந்துக்கிறேன். ஆக 38,000 உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கல? எங்களுக்கு எதுவும் இல்லைங்கய்யா. யார் பக்கத்து வீட்டுக்கு வாங்கினீங்களா? எங்கள் வீட்டில் மனைவி குழந்தைங்களா? ஒரு ஆளுக்கு 38,000மா? எங்கள் வீட்டு மனைவி அம்மா பட்டு போட எடுத்ததுங்கய்யா. சரி, உங்களுக்கு இந்த தர்மபுரியில் ஒரு சிலை வைக்கலாமே. ஐயா, நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு வாழ்க்கை என்பது எதை நோக்கிங்க போயிட்டு இருக்குது? பணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறது. வாழ்க்கையில் பணம் என்கிற நிலை மாறி பணம்தான் வாழ்க்கை என்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன், இப்போ ஆண்கள் ஒரு பண்டிகை காலத்தில் ஒருத்தர் கிட்ட கடன் வாங்குறாருனாங்க, அவர் எதை தெரியுமா அடகு வைக்கிறாரு? கடன் கொடுக்குறவர்கிட்ட தன்மானத்தை அடகு வைக்கிறாருங்க, தன்னுடைய சுயமரியாதையை அடகு வைக்கிறாருங்க. அதுக்கும் மேலே நம்ம நிம்மதியே அடகு வச்சு ஒவ்வொரு பண்டிகையும் ஆண்கள் கொண்டாடுறாங்கன்னா அதிக சிரமத்திற்குள்வாது ஆண்கள் தானேங்கய்யா. இப்படி ஆண்கள்லாம் பார்த்து அதுக்கு கூட கை தட்டாமல் அமைதியாக இருக்காங்கன்னா அதுதான் ஆண்களுடைய சிறப்பு. இல்லை, அவங்களும் கொசுறு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஐயா, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் சொசைட்டிக்காக வாழ்ந்த வாழ்க்கை போய் இன்னைக்கு சோசியல் மீடியாவுக்காக வாழ்கிற வாழ்க்கையாக போயிடுச்சுங்கய்யா. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இன்றைக்கி பெண்கள்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டம்மா பேசுது, அவங்க கணவர்கிட்ட பேசுது, எங்கள் மாமன் மருமக 36,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வாங்கி ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. நான் 38,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவையை வாங்கி நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சமாவது பொருளாதாரத்தை நினைச்சு பார்க்குறாங்களே ஐயா. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குறாங்களே தவிர ஒவ்வொரு ஆணினுடைய வாழ்க்கையுடைய ஸ்டேட்டஸை யாராவது பார்க்குறாங்களா? அதுதாங்க எங்களுடைய கேள்வியாக இருக்குது. இப்போ நல்லா பாருங்கய்யா, நான் பெண்களை பட்டுப்புடவை வாங்கக்கூடாது, நகை வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலைங்கய்யா. நாங்கள் என்ன கேட்க மாட்டாங்க ஐயா. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா,
ஒரு ஆணினுடைய வருமானம் எவ்வளவோ அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நகை வாங்குங்கம்மா. ஆணுடைய வருமானம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்டுப்புடவை வாங்குமா தான் சொல்கிறவே தவிர நீங்கள் பட்டுப்புடவை வாங்காதீங்க, நகை வாங்காதீங்கன்னு நாங்கள் இக்கட்டுக்கு தரதில்லைங்கய்யா. இப்போ இங்கே பாருங்க உதாரணம். இப்போ நான் வந்து என் வேட்டி சட்டையை பார்த்தீங்கன்னா பட்டு மாதிரி இருக்கும், ஆனால் எதிரணியில் பார்த்தீங்கன்னா பட்டே கட்டிட்டு இருப்பாங்க. அதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நடுவர்களே. இப்போ நல்லா அடுத்த செய்தி பாருங்க. ஐயா சொன்னீங்க, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்களாம் எதுக்கு தெரியுமா நகை வாங்குகிறோம், எதுக்கு தெரியுமா விலை உயர்ந்த பட்டுப்புடவை வாங்குகிறோம், எதுக்கு கணவனுடைய பெருமையே இந்த ஊரே பேசணும் அப்படின்னு ஒரு பிட்டை போடுவாங்கயா. நான் என்ன தெரியுமா கேட்குறேன், அம்மா முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மன நிம்மதி இருந்தால் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் பெருமை முக்கியம். இன்னும் வேலைக்கு போகிற பெண்கள் சொல்கிறாங்க பாரு, எனக்கு ஏடிஎம் கார்டே என்கிட்ட இல்லை, அந்த ஏடிஎம் பாஸ்வேர்டு நம்பர் கூட என்கிட்ட இல்லை, எல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருக்குதுன்றாங்க. ஆனால் மாதம் 1ஆம் தேதி பிறந்தா ஏங்க என் சம்பளத்தை முழு சைட்டு வந்து கொடுத்துறீங்களா அப்படி கொடுத்துருவோம். இது மாதிரி ஆண்களுடைய நிலைமை என்பது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியால் நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் என்று சொன்னால் நாங்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? அதான் எனக்கு கேட்குறோம். பண்டிகை காலங்களில் ஆண்கள் செலவு செய்வதும் பெண்களுக்காகத்தான், பெண்கள் செலவு செய்வதும் பெண்களுக்காகத்தான் என்கிற நிலைமையில் தான் இன்றைய பண்டிகைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதுங்க. இது பண ரீதியான பிரச்சனை. அடுத்து உடல் ரீதியான பிரச்சனைங்க. தீபாவளி அன்னைக்கு ஐயா சொன்னார், கறி குழம்பை பற்றி சொன்னார். ஒரு ஆண் காலையில் அந்த தூக்குச்சட்டி எடுத்துகிட்டு போனாங்கன்னா 3 மணி நேரம் கறி எடுக்கிறதுக்கே ஆகிடுதுங்க. அடுத்தது 1 மணி நேரம் சினிமா டிக்கெட் புக் பண்ணணும். அடுத்தது நம்ம குழந்தைங்க சென்னைக்கு பஸ்ஸு போகிறதுக்கு பஸ்ஸு டிக்கெட் புக் பண்ணணும். இதிலேயே 11 மணி ஆகிடுது. தீபாவளியை கொண்டாடலான்னு அப்படி பார்த்தா நைட்டு 12 மணி ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் உடலையே எப்படிங்க நாங்கள் கொண்டாட முடியும்? ஆகவே ஒரு மனிதன் பண ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி அதிகமான சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் என்று சொன்னால் அது ஆண் வர்க்கமாகத்தான் இருக்க முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிற நடுவர்களே. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். கண்ணதாசன் சொன்னார், வரவுக்கு மேலே செலவு செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் என்று கண்ணதாசன் சொன்னார். வட்டார வழக்கில் சொல்வார்கள், கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆணும் பண்டிகை நேரத்தில் கடன் வாங்குகிற காரணத்தினாலும், உடல் அலர்ச்சியின் காரணத்தினாலும், அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் காரணத்தினாலும் ஒவ்வொரு ஆணும் பண்டிகை காலங்களில் சிரமத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஆண்களே ஒரு சாட்சி என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்வதற்கு முன்னால், என் தமிழாலும் என் பெற்றோர்கள் செய்த புண்ணியத்தாலும் ஐயா அவர்கள் அமர்ந்திருக்க மேடையில் அமரக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன் என்பதை உங்கள் கைத்தட்டலோடு தெரிவித்துக் கொள்வதில், நல்ல வாய்ப்புக்கு அவருடைய மேடையில் அமர்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது, இருப்பினும் ஒரு மாணவனுக்காக வாய்ப்பு கொடுத்த ஐயா அவருடைய பாதங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தாழ்த்தணும்னு அவசியம் இல்லை. வாய்ப்புகளை மனிதர் தருவதில்லை, இறைவன் தான் தருகிறார். நானும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான். ரொம்ப பெரிய அறிஞர், இந்த சமூகத்தினுடைய முன்னோடி தமிழறிஞர் சாலமன் பாப்பையா ஐயா கொடுத்த வாய்ப்பில் தான் நானே வந்தேன். அதனால் வாய்ப்புகள் கடவுள் தருவது, நம்ம கையில் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது, நீங்கள் சந்திச்சீங்க, வந்தீங்க, அவ்வளோதான். உங்கள் ஊரில் நீங்கள் பேசுகிறதுன்றது எனக்கும் பெருமை தான், ரொம்ப சந்தோஷமான விஷயம். தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துகிறவர்கள் தான் புத்திசாலிகள். நீங்கள் நல்லா பயன்படுத்தியிருக்கிறீங்க, நல்ல செய்திகளை சொல்லியிருக்கிறீங்க. கடன் வாங்குவது எப்போ, யார் கடன் வாங்குவது, அதிக செலவு செய்வது யார், வருமானத்தை தாண்டி செலவு செய்வது யார், உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்படுவது யார், இது அத்தனையும் ஆண்கள் தான் அப்படின்னு ஆண்களுக்காக அவர் கொடி கட்டி பறந்திருக்கிறார். எல்லார் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை பாராரு. இந்த மாதிரி சின்ன அரங்கங்களில் பேசினவங்களுக்கு ஒரு பெரிய மேடையை கண்டா ஒரு நடுக்கம் வரும். அதையும் மீறி அவர் ஜெயிச்சிருக்கிறார்னா நீங்கள் கொடுத்த உற்சாகம் தான், அதுதான் காரணம். நீங்கள் எல்லாரையும் கைதட்டி ஏற்றி விட்டுருவீங்க. இப்போ சிரமம் என் பெண்கள் அன்னைக்கு தான். அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது, லா பாயிண்டாக பேசுவாங்க.
வாங்கம்மா ஜான்சி அவர்கள். மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, மைக்கை ஒழுங்கா வைங்கய்யா, வக்கீல் அப்புறம் கேஸ் போட்டுருவாங்க ஐயா. இங்கு வீட்டிற்கும் சான்றோர்களே ஆன்றோர்களை முதற்க என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, எதிரணியில் இருந்த அன்பு தம்பி கொசுறு வேட்டி கட்டிக்கிட்டு கம்பீரமா பேசிட்டு போனார். பேசிட்டு போனாருங்கிறத விட புலம்பிட்டு போனார், அழுதார். அதாவது பட்டுச்சேலை 38,000 ரூபா மனைவிக்கு வாங்கி கொடுத்ததை வந்து இங்கே வந்து தருமபுரியில் வந்து இவ்வளவு அழுகையாங்க. என்ன நடுவர்களே, நான் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்தில் சிவகாசியிலேருந்து பட்டாசு தொழிற்சாலை உள்ள நகரத்திலிருந்து வர்றேன். நேற்று போனஸ் போட்டிருக்காங்க. அந்த பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் வேலை பார்ப்பாங்க. போனஸு முழுசாக வீட்டுக்கு கொண்டு வந்து பிள்ளைகளுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் செலவழிப்பவள் பெண்களாக மட்டும்தான் இருப்பார்கள். ஆண்கள் புகை போட்டுறாங்களா? இவர் இந்த புலம்புறாருல, அங்கே டாஸ்மாக் கடை முன்னால் படுத்து கிடக்காரு கணவர். அவ்வளோ ரூபாய்க்குமா? என்னங்க இது அவ்வளோ ரூபாய்க்கா? வீட்டுக்கு 1 ரூபா வர மாட்டேங்குங்க. இல்லம்மா, போனஸ் முழுக்க அவன் குடிச்சானா போனஸ் கொடுக்க முன்ன அடுத்த செகண்ட் அங்கே போய் நிற்கிறது அங்கே தானே. நாளை கழிச்சு பாருங்க, உங்களுக்கு புள்ளி விவரத்தோடு வரும். டாஸ்மாக் விற்பனை எவ்வளவு கொடி கட்டி பறந்துச்சுன்னு. அதில் பெண்கள் தான் போவாங்களா? பெண்கள் போக மாட்டாங்க. அவங்க சைட் டிஷ் வேணா பண்ணி கொடுப்பாங்க. அதில் வேற அவர் காலையிலேயே ஒரு தூக்குவாளியை தூக்கிட்டு போய் கறி வாங்க போயிடுவாராம். அப்புறம் சினிமா டிக்கெட் புக் பண்ண போவாராம். அப்புறம் பஸ் டிக்கெட் புக் பண்ணுவாராம். பூவா யாருங்க கொடுப்பா உங்களுக்கு? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருந்துக்கிட்டு அமுல் பேபி மாதிரி இருந்துக்கிட்டு என்ன பேச்சுன்னு கேட்குறேன். நான் இந்த டீலுக்கு நாங்கள் வந்து ஜாலியாக தாங்க இருக்கோம். அதில் வேற ஸ்டேட்டஸ் வச்சுருவாங்களாம். ஸ்டேட்டஸ் ஏங்க, நாளைக்கு அவரவர் மனைவி மாற மனசாட்சியோட தொட்டு இங்கே இருக்கிற ஆண்கள், நீங்கள் காலையில் ஒரு 12 மணிக்குள்ள ஒரு ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் எடுத்து வைக்கணுங்க. வைப்பீங்க? எதுக்கு? கேஸ் எனக்கு வரத்தான். வைக்க முடியாது நடுவர்களே. அவளுடைய நிலைமையில் நீங்கள் நின்று கவனித்து இருந்தால் அவ நினைச்சுக்கிட்டே சமைப்பா. இந்த நரகாசுரனை கொன்னு இருக்காம மன்னிச்சு விட்டுருக்கலாம். இந்த பண்டிகையே வேண்டாம் நினைச்சிருந்தா கைதட்டுறாங்க. ஒரு உண்மைங்க. அப்புறம் 38,000 ரூபாய்க்கு பட்டுச்சேலை எப்படி வரும்? 38,000 ரூபாய் பட்டுச்சேலை கெட்ட நேரமே கிடையாது எங்களுக்கு. வாங்கி சும்மா வச்சிருங்க. கெட்ட எங்க நேரம் இருக்கும்? இதுல ஸ்டேட்டஸ் வரையாம். ஸ்டேட்டஸ் நடுவர் அவர்களே, நான் ஒன்று இந்த டீலுக்கு நான் வரேன். இந்த தலைப்பு வந்து என்னன்னா, அதிகம் சிரமப்படுபவர்கள் பெண்களேன்னு நான் பேசணும், அவங்க வந்து ஆண்களேன்னு. நாங்கள் சிரமமே படலை, ஜாலியாக தாங்க இருக்கோம். எப்படி? ஆனால் ஒரு கண்டிஷன். என்னது? அந்த கண்டிஷன் நீங்கள் ஒத்துக்கிறணும். இவங்க 3 பேர் ஒத்துக்கிறணும். அவங்கள என்னமா கண்டிஷன் போடுறீங்க? நான் ஏற்கனவே லா பாயிண்ட் பேசல சொல்லல. இங்க இருக்க ஆண்களுக்கெல்லாம் பெண்கள் நாம ஒரு கண்டிஷன் போடுவோங்க. ஒரே ஒரு கண்டிஷன் தான். நாளைக்கு ஒரு நாள், சரியா? நாளைக்கு ஒரு நாள் அவங்க மட்டும்தான் ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் இல்லத்தரசனாக இருக்கணும். ஏன்னா பண்டிகை தானே. இல்லத்தரசன் ஏற்கனவே அவர் தாமா குடும்ப தலைவர். குடும்ப தலைவர் நல்ல வெளியே பந்தா காமிச்சிட்டு தெரிவாங்க. வீட்டுக்குள்ள சமையல் வேலையில இருந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிடணும். 4 மணிக்கு இப்பவே எழுந்திக்க முடியாதுன்னு டாட்டாக்கா. அது அப்புறம் எப்படி? நீங்க தானே ஜாலியா இருக்கீங்க, நாங்களா ஜாலியா இருக்கோம். 4 மணிக்கு எந்திரிச்சு இல்லை, இன்னைக்கு நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடணுங்க. நாளைக்கு ஆரம்பிச்சா தானே முடியும். ஏன்னா நாளைக்கே வீடு கிளீனிங்லாம் இருக்கும். கொடுத்துருங்க, வீடு கிளீனிங்கை கொடுத்துடணும். துடைக்கிறது, தூக்குறது, ஃபேனை துடைக்கிறது, டோர் கேட்டன் மாத்துறது எல்லாத்தையும் அவங்க தான் பார்க்கணும். கக்கூஸ் கழுவுறதுல இருந்து. அதை டெய்லி கழுவுறது இல்லையோ? தீபாவளிக்கு கழுவணும்ல. ஆண்கள் கேவலம். ஏன் டெய்லி சுத்தம் பண்ணா இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? இல்ல தரசருக்கு நாங்க பதவியை கொடுக்கறோம்ல. ஏன்னா நாங்க ஜாலியா இருக்கணும்ல. நாளைக்கு நாங்க ஜாலியா இருக்கணும்ல. சிரமத்தை நாங்க அனுபவிக்காம இருக்கோம்ல. 2வது, வீட்டில் இருக்கிற பூஜை ரூம் எல்லாம் அவங்க தான் கிளீன் பண்ணணும். அதையும் கிளீன் பண்ணணும், இதையும் கிளீன் பண்ணணும். அதுல இருக்கிற அதை கிளீன் பண்ணிட்டு கையை கழுவிட்டு இதை கிளீன் குளிச்சுட்டு
அதை பாத்ரூம் க்ளீன் பண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ண வந்துடணும். அங்க இருக்கிற 4 குத்து விளக்க விளக்கி, அதாவது புளி வச்சு விளக்கி அதுக்கு எண்ணெய் ஊத்தி திரி ஊத்தி எல்லாம் ரெடியா வைக்கணும். இது ஆண்களுடைய வேலை. வீட்டுல எப்படிமா 4 குத்து விளக்கு இருக்கும்? அது அவங்க அம்மா கொடுத்த குத்து விளக்கா இருக்கும், மாமியார் கொடுத்த குத்து விளக்கா இருக்கும், உங்களை மாதிரி ஆளுங்க கொடுத்த குத்து விளக்கா இருக்கும். நிறைய வீட்டுல குத்து விளக்கு நிறைய தான் இருக்கும். பக்கத்து வீட்டுல எல்லாம் 4 குத்து விளக்கு தூக்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. எத்தனை குத்து விளக்கு இருந்தாலும் அத்தனை குத்து விளக்கையும் விளக்கணும். ஏன்னா நம்ம ஜாலியா நாளைக்கு இருக்க போறோம். தீபாவளிக்கு இத சொல்றது ஒரு குடும்ப குத்து விளக்கு. நாங்க தான் நாளைக்கு ஜாலியா இருக்க போறோமே, சிரமமே அனுபவிக்காம இருக்க போறோமே. அதுக்கப்புறம் 4 மணிக்கு எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு சுடுதண்ணி போட்டு குளிக்க வச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு சீவக்காய் தேய்ச்சி குளிக்க சொல்லணும். எல்லாம் செய்யணும் எல்லாரையும். ஆமா, ஆனா நாங்க வந்து படுத்திருப்போம், லேடிஸ்லாம் படுத்திருப்போம். எங்களுக்கு பெட் காஃபி கொண்டு வரணும், ஃபில்டர் காஃபி கொண்டு வரணும். ஏன்னா நாங்க ஜாலியா இருக்க போறோம். இது பல்லு நீங்களா விளக்குவீங்களா இல்ல அதை யார? ஏன்னா நடுவர்களே தோணுச்சுன்னா விளக்குவோம், தோணலன்னா விளக்க மாட்டோம். ஏன்னா நாங்க அப்படிதான் இருப்போம். நீங்க விளக்காமலே போங்கம்மா. பெட் காஃபி கொடுத்து எழுப்பணும். அதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அதாவது உளுந்த ஊற போட்டு உளுந்த வடைக்கு ஆட்டணும். காலையில உளுந்த வடை சுடணும்ல, பக்குவம் பார்த்து ஆட்டணும். ஆட்டி இட்லி தோசை வடை பொங்கல், காலையில பூரி கொத்துக்கறி, ஒரே நாள்ல காலை டிஃபனு தின்னுட்டு ஆஸ்பத்திரி நாங்க மெனு கொடுப்போம். காலையில எந்திரிச்சு மெனு கொடுப்போம். அத்தனையும் நீங்க செய்யணும். சரியா? நாங்க அப்பப்ப அப்படி வந்து அப்படி பார்ப்போம். பார்த்துட்டு நல்லா சமைக்கிறீங்களா, அதனால இது கொஞ்சம் உப்பு கூட போடுங்க, இது கொஞ்சம் அது சொல்லுவோம். நாங்க பல்லு விளக்காம சாப்பிட்டீங்கன்னா உப்பு சரியா தெரியாது. ஏன்னா சில சமயம் அப்படித்தானே, எல்லா வீட்லயும் ஆண்கள் அப்படித்தானே இருக்கீங்க. நான் இன்னைக்கு அதை மாத்தி சொல்றேன். கற்பனை பண்ணி பார்ப்போங்க, நாளைக்காச்சும் அப்படி நடக்குதான்னு கற்பனை பண்ணி பார்ப்போம் வீட்டுகள்ல. சரியா? அதுக்கப்புறம் காலை டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிருவோம். 10 மணிக்கு ஐயாவுடைய சாலமன் பாப்பே ஐயா பட்டிமன்றம் இருக்கும். அதை நம்மளால பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க மனசாட்சியோட. பார்க்க முடியாதுங்க. அந்நேரம் தான் மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம வந்து அவங்க மெனு கொடுத்துருப்பாங்கல்ல. லஞ்சுக்கு தான் ஹோட்டல்ல புக் பண்ணி இருக்குல்ல. எத்தனை நாள் அன்னைக்கு தீபாவளிக்கு ஹோட்டல்ல விடுமுறையா இருக்கும் இல்லையே? பெரிய ஹோட்டல்லாம் இருக்கு. அது பெரிய ஹோட்டல். எங்க ஊர்ல எல்லாம் ஒரு ஹோட்டல் இருக்காது. மத்தியானம் மட்டன் பிரியாணிலேருந்து சிக்கன் பொரிச்சு கறி குழம்பு வச்சு அத்தனையும் செஞ்சு நம்ம வேர்த்து விறுவிறுத்து வரும்போது இவங்க கூலி படம் பார்த்துக்கிட்டு படுத்து கிடப்பாங்க. எங்களுக்கு எங்கெங்க நேரம் இருக்கும்? எங்களுடைய ஃபேஸ்ல இருந்து முகத்துல இருந்து வெறும் வியர்வை துளி தான் உளுந்துகிட்டு இருக்குமே ஒழிய, என்னங்க தீபாவளி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சுன்னா எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னு தான் சொல்லுவோமே ஒழிய, எங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு கப் காஃபி யாராச்சும் போட்டு கொடுத்துருப்பீங்களாங்க? போட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க. அத்தனையும் நாங்கள் தியாக உள்ளத்தோடு உங்களுக்கு செய்து கொண்டு சிரமப்படுவது பெண்களாக மட்டும்தான் இருக்கும். அவளுடைய என்னங்க நீங்க சொல்றீங்க? அதாவது மனச்சோர்வும் அவளுக்கு இருக்கும், உடல் சோர்வும் இருக்கும். ஆனால் அத்தனையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் உங்களுக்காக தீப ஒளியை ஏற்றி வீட்டை தீபமாக ஒளியாக பிரகாசிக்க பண்ணுகிறவள் பெண்களாகத்தான் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் முதல்ல சொன்னேன்ல, ஏருக்கு மாறா கேள்வி கேட்பாங்க. இந்த வக்கீல்கள் வந்து குறுக்கு விசாரணை பண்ணியே பழகினோம். நம்மளையெல்லாம் உண்டு இல்லைன்னு ஆக்கிருச்சு. 4 மணிக்கு எந்திரிக்கணுமா, எல்லாரையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கணுமா, சுடு தண்ணி போடணுமா, உளுந்த வடைக்க ஆட்டணுமா. இதெல்லாம் நமக்கு வேணுங்களாங்க? என்ன கொடுமையா இது? ஆனால் இத்தனையும் நம்ம வீடுகளில் செய்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. செய்கிறாங்களா? நான் ஆண்கள்லாம் அமைதியாக இருக்கீங்க. 4 மணிக்கு நீங்கள்லாம் எந்திரிச்சு உங்கள் தலையில் எண்ணெய் தேய்க்கிறாங்களா? நீங்கள் தான் குளிக்கணும், டேய் குளிடா அப்படியாவது சொல்கிறாங்களா? ஏன்னா இந்த தலைமுறை பிள்ளைகள்லாம் வீட்டுக்காரர் அவ்வளோ செல்லமால கூப்பிடுது. என்னடா டேய் வாடா. நம்ம எல்லாரும் பார்த்து டேய்னா பயந்து ஓடுறோம். எண்ணெய் தேய்ச்சி அவரை குளிக்க வச்சு இத்தனையும் செய்கிறாங்க. இட்லி சுடுறாங்களாம், தோசை சுடுறாங்களாம், பூரி சுடுறாங்களாம், இதுக்கெல்லாம் மட்டன் குழம்பு வைக்கிறாங்களாம்.
இவ்வளவு நாங்க தான் செய்கிறோம், நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்துகிறது அப்படின்னு பெண்களுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா பேசின முதல் ஆள் இந்த அம்மா தாங்க. பெண்களே மிரண்டு போனாங்க. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? அந்த உளுந்தவடைய மனுஷன் திங்க முடியுமா? அவன் 4 மணிக்கு எந்திரிச்சு சீயக்கா பவுடர் எது, உளுந்த மாவு எதுன்னே தெரியாம தெரிவானு. அதுல கொடுமை என்னன்னா, பாத்ரூம் கிளீனிங் பண்ணணுமா, அப்புறம் குத்து விளக்க சுத்தம் பண்ணணுமா. ஏமா இன்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுவா சிரமம்? எங்களுக்கு இருக்க 1000 சிரமம்னு சொல்ல வர்றாரு கோவை தனபால் அவர்கள். வாங்க. கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். நகரத்திலே பெண்கள் எல்லாம் புதிய புதிய ஃபேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் எல்லாம் 26 எலெக்ஷனுக்காக காத்திருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் எல்லாம் குழு குழு சீசனுக்காக காத்திருக்கிறார்கள். தருமபுரி மக்கள் மட்டும்தான் ஜோதி மகாலில் எங்கள் நடுவருடைய நகைச்சுவை தமிழுக்காக காத்திருக்கின்ற கூட்டத்தை பார். போற்றுதலுக்கும் வணங்குவதற்கும் உரிய பெயரில் மட்டும் ராஜாவாக இல்லாமல் பட்டிமன்ற உலகில் பேரரசராக விளங்கி கொண்டிருக்கின்ற நடுவர் உள்ளிட்ட அவையை மீண்டும் வணங்குகின்றேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே ஏழை எளிய குழந்தைகளுக்கு தர்மம் செய்து கொண்டிருந்த பட்டியலை எல்லாம் பார்த்தேன். புத்தாடை, பட்டாசு என்று. இன்னொருவரை பார்த்தால் பள்ளியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு தங்க காசு, வெற்றி பெற வைத்தவர்களுக்கு தங்க காசு. இன்னொருவர் இப்படி பார்த்து கொண்டே இருந்தேன். எப்படி தர்மபுரியில் மட்டும் சாத்தியம் என்று உட்கார்ந்து யோசித்தேன். பெயரிலேயே, ஊரின் பெயரிலேயே தர்மம் இருப்பதால் தான் அத்தனை பேரும் தர்மபுரியிலே அற்புதமாக நல்ல தர்மபுரி நடுவரிலே நேரடியாக தலைப்புக்குள்ளே வந்திருக்கு. நேரம் குறைவு. ஆமா, ரொம்ப குறைவு. ஜான்சி மேடம் வந்தாங்க. எங்க அணித்தலைவரை பார்த்து ஒரு மரியாதையா கூப்பிட்டுருக்கலாம். கொசுறு வேட்டி கட்டினவரே அப்படின்னாங்க. அவர் தாங்க சொன்னாரு. நடுவர் அவர்களே, அவர் தெரியாதனமா சொல்லிட்டாரு கொசுறு வேட்டின்னு. அவர் கட்டி இருக்கிறது கொசுவள வேட்டி. அப்படின்னா இந்து போயிருக்குது, கொசு உள்ள பூந்து வெளியே வரும் போல இருக்கு. கொசுவல வேட்டி. ஆமா. மனைவிக்கு 38,000 ரூபாய் பட்டு சேலை எடுத்து கொடுத்துட்டு அவர் 300 ரூபாய்க்கு கொசுவல வேட்டி கட்டிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா இந்த தீபாவளி யாருக்கு சிரமம்னு யோசனை பண்ணி பாருங்க. நடுவில் அவர் ரேஞ்சுக்கு 38,000 எடுத்து கொடுத்துட்டாரு என்ற ரேஞ்சுக்கு. உண்மையை சொல்றேனுங்க, ஒரு 4,000 5,000க்கு சீலை எடுக்கலான்னு கூப்பிட்டு போனா எங்கூட்டம்மா 20,000 ரூபாய்க்கு எடுத்தாங்க. எடுத்தாங்க. இந்த பேப்பர் சில்க்கு, காஞ்சிபுரம் சில்க் அப்படி எடுத்திருந்தா பரவாயில்ல, பனாரஸ் சில்க் வேணும்னு எடுத்துட்டாங்க. பெண்களுக்கெல்லாம் தெரியும் பனாரஸ் சில்கோட வெயிட் எப்படி இருக்குன்னு. செம வெயிட்டா இருந்தது. நான் சொன்னேன் இது நல்லா இல்லமான. என்ன கடைக்காரன் பார்த்தான். எங்க வீட்டம்மா சொல்லிச்சு ரொம்ப நல்லா இருக்கு, அவர் கிடக்கிறாரு அப்படின்னுச்சு. இல்லடா இது நல்லா இல்லை, கலரும் நல்லா இல்லை, எதுவும் நல்லா இல்லை, வெயிட்டாம இருக்குது, நல்லா இல்லைன்னு. அவன் ஒரு வார்த்தை கேட்டான், கட்டுற அந்த அம்மாவே நல்லாக்குதுன்னு சொல்ற, உனக்கு என்னையான்னு கேட்டேன். நான் சொன்னேன், கட்டுற அம்மாவளுக்கு என்ன கஷ்டம் தெரியும், துவைக்கிற எனக்கு தாண்டா கஷ்டம் தெரியும்னு. நான் ஓ, பனாரஸ் சில்கையே துவைக்கிறீங்க நடுவர் அவர்களே. இல்ல வந்துட்டு வந்ததுலேருந்து புவாக்கு என்ன பண்ணுவீங்க, புவாக்கு என்ன பண்ணுவீங்க. ஜான்சி அம்மா புவா போட்டு தான் எங்க மாப்பிள்ளை. ஏமா நீங்க போறது வக்கீல் தொழில் முடிச்சு வந்தா கேஸ் கட்டு பார்ப்பீங்க. புவா நீங்க பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. உங்களை விடுங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்ல தாய்மார்கள், 9:30 மணி 10 மணிக்கு பட்டிமன்றம் முடிச்சுட்டு போய் அங்க போய் ஊதாங்குழல் எடுத்து அடுப்பு ஊதி இனி புவா பண்ண போறாங்க. எல்லாம் போற வழியில ஹைவேஸ் ரோட்ல பூரா ஹோட்டல் இருக்குது. ரோஸ்ட் வாங்கினா சட்னி இலவசம், சட்னி வாங்கினா பூரி இலவசம்னு எல்லா ஹோட்டல் கிடந்து. எங்கம்மா நீங்க அதுல ஒரு நாள் இல்லத்தரசரா இருந்து பாருங்க. ஒரு நாள் எங்க வாழ்க்கை பூரா இல்லத்தரசரா நாங்க தான் இருந்துட்டு இருக்கிறோம். நம்ம கஷ்டம் நம்மளுக்கு நடுவரவர்களே யோசனை பண்ணி பாருங்க சார். பண்டிகை எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது தான்.
எங்களுக்கு ஆண்களுக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்ல வரல, பண்டிகைனால மகிழ்ச்சி தான். ஆனா அந்த மகிழ்ச்சிக்கு பின்னாடி சிரமம் இருக்குது பாருங்க, அந்த சிரமப்படுவது ஆண்கள் தான் என்று ஆணித்தரமாக நான் சொல்ல வருகிறேன். உங்களுக்கு எளிமையா சொல்றேன், பெண்கள் பண்டிகையில புஷ்வான மாதிரி, ஆண்கள் நாங்க தரச்சக்கர மாதிரி, சங்கு சக்கர மாதிரி. புஷ்வானா அழகா மருந்து வைக்கிற வரைக்கும் மேல போய் அழகா கீழே விழுந்துரும், அதுக்கு மேல அதனால வேலை செய்ய முடியாது. ஆனா சங்கு சக்கரம் இருக்கு பாருங்க, தரச்சக்கரம், மருந்து இருக்கிற வரைக்கும் சுத்து, மருந்து தீந்தாலும் 10 நிமிஷம் நின்றுட்டு தான் அது ஓயும். உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும், பாக்கெட்ல வருமானம் இருக்கிற வரைக்கும் நாங்க தாங்குவோம். இல்லாட்டியும் என் தம்பி சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டுக்கு வாங்கினாலே பண்டிகையை உங்களுக்கு மகிழ்விப்போமே, அதுதான் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சிரமம் என்று நான் பதிவு செய்கிறேன். சார், ஒரு பண்டிகை வந்துருச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசபாசம் இருக்கும். வீட்டில் எங்க ஆத்தாவுக்கு என்ன ஆசைன்னா, விதவிதமா ஆக்கி போடணும்னு ஆசை. விதவிதமா ஆக்கி போடணும்னு ஆத்தாவுக்கு ஆசை. பூசி வலிக்கணும்னு என்னை கட்டின பொஞ்சாதிக்கு ஆசை. பலகாரம் சாப்பிடணும்னு எனக்கு பெத்த பிள்ளைக்கு ஆசை. பட்டாசு வெடிக்கணும்னு என் பையனுக்கு ஆசை. இத்தனை ஆசையும் நிறைவேற்றமாங்கிறது மட்டும்தான் வீட்டில் இருக்கிற ஆம்பளைக்கு ஆசை. அதெல்லாம் யோசிங்கம்மா. உளுந்த விட சார், நீங்க சாதாரண விஷயம் இல்லை. என்னமோ இவங்க புவ்வா பண்றாங்க, அது பண்ற, இது இவங்களுக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க? 20 வருஷத்துக்கு முன்னால, எனக்கு 25 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. 20 வருஷத்துக்கு முன்னால அப்ப பட்டிமன்றம் எல்லாம் பெருசா இல்லை, ஏதோ சின்ன சின்னது போயிட்டு இருப்போம். அந்த வருஷம் தீபாவளிக்கு ரொம்ப டைட்டு. நான் சொன்னேன், ஒரு 5000 ரூபாய் இருக்குமா, எப்படியோ தீபாவளிக்கு மேக்கப் பண்ணிக்கோன்னு கொடுத்துட்டு பட்டிமன்றத்துக்கு போயிட்டேன். திரும்பி வரணுங்க, மேக்கப் போட்டு உட்காந்துருக்கிறாளுங்க. ஏமா தீபாவளி எப்படியோ மேக்கப் பண்ணுனா நீ தீபாவளிக்கு மேக்கப் போயிட்டு ஏன்னு கேட்டேன். அப்பவே உங்க வீட்டுல மேக்கப்பா? 20 வருஷத்துக்கு முன்னால மேக்கப் இன்னும் ஓயில். நடுவர் அவர்களே, போன வருஷம் நான் சொல்றேன், கடைவீதியில கூட்டமா இருக்கு, சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துரும் சொன்னேன். நடுவர் அவர்களே, அது எங்க ஊர்ல சொல்லுவா, பட்டுன்னு போயிட்டு பட்டுன்னு வந்துரும். போனமா போன இடம் தெரியாம பட்டுன்னு போயிட்டு பட்டுன்னு வந்துருங்கிற. போனவர் 2 பட்டு சேலை எடுத்துட்டு வந்துட்டாளுங்க. நீ தானே சொன்ன பட்டுன்னு போய் பட்டுன்னு வான, அதனால 2 பட்டு எடுத்துட்டேன்டாப்ல. நடுவர் அவர்களே, இவர்களுக்கு சிரமம். நீங்க தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா ரோட்ல விற்காதையெல்லாம் கொண்டு வந்து போட்டுருவான். நீங்க பூரி கெட்ட புதுசா இருக்கும், கால் மேட்டு புதுசா இருக்கும், பாத்திரம் கழுவுறது புதுசா இருக்கும், அந்த ரப்பர் என்னென்னமோ இருக்கும். தேவைன்னா வாங்குங்க. தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், பட்டிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு சொல்லு, தேவைன்னா வாங்குங்க. அவன் வீதியில வியாபாரம் எது வேணாலும் போட்டு விற்பான். பார்க்கறதையெல்லாம் வாங்காதீங்கம்மா. நீங்க பார்க்கறதையெல்லாம் வாங்கறதுனால எங்களுக்கு பாக்கெட்டு பெருசா இருந்தது பூரா சிரிச்சா போச்சு, பாக்கெட்டு நொந்து போச்சு. வாரன் பப்பட் அதைத்தான் சொன்னார். நீங்கள் தேவையில்லாததை வாங்குகின்ற பொழுது நாளைக்கு தேவையானது செய்யுகின்ற பொழுது உங்களுக்கு பணம் இல்லாமல் போய்விடும். அந்த சிரமத்தை ஆண்களுக்கு பெண்கள் தராதீர்கள் என்றுதான் இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். நிறைய வாரன் பஃபெட் சொன்னாரா? சொல்லியிருக்காரு நடுவர் அவர்களே, தேவையில்லாத வாங்காதீங்கன்னு சொல்லி. தீபாவளிக்காகவே சொல்லியிருக்காரு. அவர் பண்டிகைகளுக்கு குறிப்பா பெண்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு, தேவையில்லாத வாங்க. ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். காலையில புறப்பட்டு வர்ற கோயம்புத்தூர்ல மழைங்க, 2 வீலர்லையும் கூட எடுக்க முடியல, பஸ் ஸ்டாண்ட்ல போட முடியல. வர்ற வழியில ஆட்டாக்காரரை நிறுத்தி, எப்பா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருன்னு விட்டுட்டாரு. அவர் சொன்னாரு, நைட் எத்தனை மணிக்கு நான் திரும்பி வருவீங்கன்னு. 20,000பா. நைட்டு வந்தா எனக்கே கூப்பிடுங்கண்ணா, இந்தாங்கண்ணா செல் நம்பர்னு கொடுத்தாரு. ஏப்பா நான் தருமபுரி போற பட்டிமன்றத்துக்கு நைட்டு மிட் நைட் 2 மணி 3 மணி ஆயிரும்னே. பரவாயில்லண்ணே, நான் நைட்டு ஓட்டுவேன், நீங்க என்னோட நம்பரை எழுதிக்குங்க. ஏப்பா இவ்வளவு கஷ்டப்படுறேன் முடி, பண்டிகை வருதுண்ணே, நாளானைக்கு தீபாவளி, ரெகுலரா ஓட்டுறது குடும்ப செலவுக்காகும், பண்டிகை வருது, அதனால ஒரு 4 நாளைக்கு கண் வெளிச்சு ஓட்டுனாத்தா எப்படியோ இந்த பண்டிகையை தாட்ட முடியும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சிரமத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். அடுப்புல நாங்க சமைக்கிறது, துணிமணியை கலரா எடுக்கிறது, அப்படி பண்றோம் இப்படி பண்றோங்கிற கதைக்கு அப்பாற்பட்டு குடும்பத்தையே என்ன பண்ணுவது என்று சிந்தித்துக் கொண்டும் சிரமப்பட்டு கொண்டும் இருப்பவர்கள் ஆண்களே என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.